ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஎம் செஃப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரெசிபி எதுவும் கிடைக்கலனா இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் சாட்டர்டேலாம் ரெசிபி எதுவுமே கிடைக்கல, என்னடா செய்கிறதுன்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 வெங்காயம் 2 பச்சை மிளகா நாங்கள் எடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. பச்சை மாவு நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. பச்சரிசி மாவு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய ஸ்பூனாக தான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு 5 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்காச்சு. இப்போ நமக்கு தேவையான சைஸில் குட்டி குட்டியாக உருண்டை பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்படி திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் தீயாமல் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சூப்பரான போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஐஎம் செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.